வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெட்ஸ் குக்கரி சேனல். சம்மர் ஸ்பெஷல் எபிசோட், மாம்பழ ஸ்பெஷல் எபிசோட், இல்லைனா சில்ட்ரன் ஸ்பெஷல் எபிசோட், இல்லைனா வெக்கேஷன் ஸ்பெஷல் எபிசோட் எப்படி வேணால் வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி நல்ல மாம்பழத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டெசர்ட் தான் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான வேலை. அப்படி என்ன டெசர்ட்? மேங்கோ மூஸ். இது வந்து வெளியிலலாம், அதாவது எஸ்பெஷலி ஒரு ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சீசனில் ஒரு நல்ல பொஃபே ஸ்ப்ரெட்லலாம் இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கும் அப்பீலிங்காக இருக்கும். பட் இது எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதாவது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸு, கெமிக்கல்ஸு, கலர்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கூட நம்ம கில்ட் ஃப்ரீயாக கொடுக்கலாம். அதே மாதிரி பெரியவங்களும் கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா சீசனல் ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்ணும். கொஞ்சம் சுகர் இருக்குது, பட் பரவாயில்லையே, சீசனில் 1-2 தடவை சாப்பிட்லாம், தப்பே இல்லை. ஸோ ரொம்ப 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 டெலிஷியஸான மேங்கோ மூஸ் ஹெல்த்தியாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ இதோ நம்ம கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மேங்கோவோட சீசன் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான மேங்கோ மூஸ் வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல பார்த்துப்போம். இது 2 மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன். நான் எவ்வளோ இது பல்ப்பாக்கி யூஸ் பண்ணுவோம், இப்போ எப்படி கப் கணக்கில் நான் எப்படியாவது உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. 4 கப்ஸ் ஆஃப் மில்க், 2 பெரிய மேங்கோவுக்கு 4 கப்ஸ் ஆஃப் மில்க். க்ரீம் சீஸ் இருந்தால் நம்ம அதை ஆட் பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கணும் இல்லையா. இப்போ க்ரீம் சீஸ்னு நீங்கள் நல்ல பிராண்ட் ஒன்று வாங்கினீங்கன்னா அது ஒரு 500 ருபீஸ் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ இதுவே நம்ம வீட்டில் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம க்ரீம் சீஸ் வீட்டில் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ 4 கப்ஸ் ஆஃப் ஃபுல் ஃபேட் மில்க், அதாவது திக்கான பால், அவ்வளோதான். இப்போ ஆவினில் என்ன எடுத்தால் நான் க்ரீன் கலர் பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 2 மேங்கோ, 4 கப்ஸ் ஆஃப் மில்க்கு, 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் யூஸ் பண்ணுவோம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், சுகர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நான் சொல்கிறேன், மேங்கோவோட ஸ்வீட்டை பொறுத்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம், கம்மி பண்ணுவோம். ஒரே ஒரு க்யூப் ஆஃப் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. அப்புறம் இந்த மேங்கோ மூஸ் செட் பண்ண கப்ஸ் விற்கிதுங்க. எல்லாம் அந்த டிஸ்போசபிள் கப்ஸு, பாக்ஸஸ் எல்லாம் விற்கிற கடையில் நம்மளுக்கு கிடைச்சா வாங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் அழகாக நம்ம கிளாஸ் பவுல் குட்டி குட்டியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோக்காக செட் பண்ணும், அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுக்காக அதை வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் ஒரே மாதிரி அழகான கப்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரொசீஜர். 2 மேங்கோவையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி, வாட்டர்லாம் ஆட் பண்ணாமல் அரைச்சி ப்யூரி பண்ணி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் மட்டும் நானும் அது இப்படி கார்னிஷிங்காக அழகாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்யூரி பண்ணி அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அடுத்த ப்ராசஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் அது சில்லுன்னு ஆகட்டும். இதுவும் நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ இதை முதல்ல நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா சில்கி ஸ்மூத்தாக கட்டியெல்லாம் இல்லாமல் அரைச்சி எடுத்தாச்சு, சரிங்களா. அவ்வளோதான். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். நம்ம அடுத்த ப்ராசஸ், இந்த 4 கப்ஸ் ஆஃப் மில்க் வச்சுருந்தோம் இல்லையா, அதை சூடு பண்ணலாம். மில்க்கு சூடாகிறதுக்குள்ளே நம்ம சுகரை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். சுகர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ மில்க் நல்லா சூடாகி வருது, ரொம்ப கொதிக்கலாம் வேணாம். அப்படி சூடாகி வர நேரத்துலையே இது நான் 4 கப்பு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வினிகர் மெதுவாக அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இதை பாருங்கள், மெதுவாக அது திரிஞ்சு வருது, ஓகேங்களா. பாருங்கள், பால் இப்போ நல்லா திரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை பாருங்கள், நல்ல கலர் மாதிரி வருது பார்த்திங்களா. அந்த வாட்டர் ஒரு எல்லோ கலர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். போதும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாலை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதிலேருந்து வாட்டரெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், சுத்தமாக தண்ணியில் இருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு அப்புறம் நல்ல கோல்டு வாட்டர்னால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது. இந்த வினிகர் சேர்த்தோம் இல்லையா, ஸோ அந்த புளிப்பு இருக்கக்கூடாது. அதுக்காக இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி. நம்ம சுகர் அரைச்சோம் இல்லையா, இந்த மிக்ஸி ஜாரில் தான் நான் போட போகிறேன், அதனால தான் அப்படி இருக்குது. அதில் இந்த ஃபில்டர் பண்ணி வச்ச பன்னீர்னு சொல்லலாம் ஆட் பண்ணிடுங்க.
அப்புறம் இந்த வே வாட்டர், அதாவது இந்த பன்னீர் பண்ணுறோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் வே வாட்டர்னாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. இதை கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சப்பாத்தி மாவு பிசையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ப்ளஸ் நம்ம ஒரு பீஸ் சீஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பர் சில்கி ஸ்மூத்தாக நம்ம க்ரீம் சீஸ் ரெடி. இதை நான் சொன்னேன், நம்ம எக்கனாமிக்கலாக வீட்லேயே பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 3/4 லிட்டர் மில்க் இருக்கும், அவ்வளோதான் வினிகர். இதை நீங்கள் வாங்க போனீங்கன்னா மினிமம் 500 rupees வைக்கணும். டேஸ்ட் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுங்க, இதே தான் ஆக்சுவலி. ஸோ இதோ நம்மளுக்கு க்ரீம் சீஸ் அந்த 4 கப்பில் இது கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணலாம். இது பண்ணாமல் கூட பண்ணலாம், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணாமல் கூட, பட் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்காக நான் மெஷர்மெண்ட்டுக்கு நார்மலாக கையில் வர மாதிரி அளவு மிக்ஸ் பண்ண எனக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி நான் பண்ணிகிட்ருந்தேன். உங்களுக்காக நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ 2 1/2 கப் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ஆட் பண்ணலாம். இன்னும் 1 கப் ஆட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேங்கோ பியூரி கிட்டத்தட்ட 2 கப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மேங்கோ ஸ்வீட்னஸ் மேங்கோ மூஸுக்கு இது பத்தாது, சரிங்களா? ஏன்னா இது பங்கனப்பள்ளி, அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் பத்தாது. ஸோ நம்ம சுகர் பவுடரும் ஆட் பண்ணணும். அதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்து, நம்ம மேங்கோவுக்கு எதுப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் ஆட் பண்ணணும், சரிங்களா? நான் அது 1 கப் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் பாதி போடுறேன், அதாவது 1/2 கப் சுகர் பவுடர் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 1/2 கப் போட்டேன். இப்போ ஆக்சுவலி ஸ்வீட்டாக தான் இருக்குது, ஆனால் சில்லுன்னு ஆனால் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போது கமர்ஷியலாக பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில் வச்சவர் 5 ஸ்டார் 7 ஸ்டார் எந்த ஹோட்டல்னாலும் இப்போ ஒரு கலர் ஆட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த மேங்கோ ஸ்மெல் இன்னும் ஸ்ட்ராங்காக வரணுங்கிறதுக்காக அதோட எசன்ஸு எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணால் ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இதில் அன்ஹெல்த்தியான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சுகர் தான். ஆனால் நம்ம சுகர்னா சாப்பிடாமலாம் இருக்கிறோம். ஸோ அது சுகருக்கு பதிலாக என்ன போடலாம், வேணால் கல்கண்டு பவுடர் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஹெல்த்தி. ஆனால் ஜாகிரியெல்லாம் போட முடியாது இல்லையா, அதோட கலர் எல்லாம் எஃபெக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மூஸோட மிக்சிங் ரெடி. இப்போ இதை நம்ம அழகாக செட் பண்ணோம். இப்போ செட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இப்போது நம்ம இந்த மேங்கோ மூஸ் மிக்சிங் இருக்குது இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஆக்சுவலி. ஸோ அழகாக இதை பாருங்கள், ஒரு கப்பில் போதும், இந்த அளவுக்கு போதும். இதை மாதிரி எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டுங்க. ஸோ இதுவும் நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இதை கொஞ்சம் டேப் பண்ணி இந்த கொஞ்சம் ஈக்குவலாக பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours சில் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இந்த மேங்கோ பியூரியெல்லாம் அதில் வச்சு டெக்கரேட் பண்ணோம். ஸோ இப்போது ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக இதை டெக்கரேட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி மேங்கோ பியூரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம அப்போவே 2 மேங்கோ நல்லா பல்ப் பண்ணோம் பாருங்கள், அதில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இதில் நான் கொஞ்சம் சுகர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஏன்னா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இங்கே ஒரு லேயராக கூட வச்சிடலாம் இதை. ஸோ இந்த மாதிரி பவுலில் நம்மளுக்கு அதுதான் வெளியிலேருந்து பார்க்கும்போது லேயராக அழகாக இருக்கும். உங்கள் கற்பனைக்கேற்ப எப்படி வேணால் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஆக்சுவலி இது பாருங்கள், ஃபியூ மேங்கோ பீசஸ். நல்லா டெக்கரேட் பண்ணுறதுல கொஞ்சம் வீக்கு தான், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். நீங்கள் கற்பனை வளம் வச்சு நல்லா எவ்வளோ அழகாக வேணாலும் இதை இன்னும் நம்ம பண்ணிடலாம். ஓகே,
இப்போ ஜஸ்ட் ஒரு இதுக்கும் பாம்கிரானைட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஒரு கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குன்றதுக்காக நான் வைக்கிறேன். இன்னும் ஒரு மின்ட் லீஃப், ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும் இல்லையா, ஒரு க்ரீனு, ரெட்டு, எல்லோ, கீழே லைட் க்ரீனில் அந்த மூஸ். ஸோ வாவ், எவ்வளோ அப்பீலிங்காக இருக்கு இல்லையா. இதை தாங்க நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்து 300 rupees கொடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். மூஸ், மேங்கோ மூஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா. எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வீட்டில் பண்ணுறோம் பாருங்கள். இதுவும் நம்ம சூப்பர் டெலிஷியஸான மேங்கோ மூஸ் சம்மர் ஸ்பெஷலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்லேயே பண்ணி இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு டெசர்ட் ஈஸியாக பண்ணி கொடுத்தா ஒரு சந்தோஷம் தானே. ஸோ இப்போ நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே இந்த டெக்கரேஷனை கலைக்கவே மனசு வரமாட்டேங்குது, பட் ஸ்டில் ஓகே. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணுறேன். மெல்ட்டிங் டு மவுத் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதாங்க அது. ரொம்ப ஹெவன்லியாக இருக்குது. சம்மரில் வெயிலில் டேஸ்டியாக க்ரீமியாக இப்படியெல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா பசங்க எல்லாம் நம்ம பேச்சையே கேட்பாங்க. ஸோ சூப்பர் டெலிஷியஸான இந்த மேங்கோ மூஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான மேங்கோ மூஸ் வீட்டிலையே எப்படி ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.